இவர்கள் எவ்வளவு தண்ட செலவு செய்கிறாங்க. ஒரு தகர அந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்புற கிடங்கு கட்ட முடியாதா ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும்? சொல்லுங்க, கட்ட முடியுமா? முடியாது. எதுக்கு தெருவில் போடுற நீ? அப்போ உழவர்குடியின் உழைப்பை நீ எவ்வளவு உதாசீனப்படுத்துற, எவ்வளவு அவமதிக்கிற? ஆனால் நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க? தெருவுக்கு தெரு செல எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவழிச்சு பண்ணுறீங்க? 150 கோடியில் நூலகம் படி கட்டுறீங்க. 3 கோடியில் கட்டிட முடியாதா? 150 கோடியில் கட்டி படிக்க பிள்ளைகள் உட்காந்து படிக்க பள்ளிக்கூடம்ல இடிஞ்சு தரையில் விழுது, எல்லாம் குட்டியச்சோரா கிடக்கு. எதை செய்யறதுன்னு தெரிய வேணாமா? பேருந்து நிலையம் கோயம்பேடுல இருக்குது. எனக்கு வசதி பத்தல, வேற ஒன்று கட்டுன்னு எவனும் கேட்கல. 410 கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு போறேன். திருச்சியில விண்ணூர்தி நிலையம் இருக்குது, போதும். அப்புறம் போய் பல ஆயிரம் கோடியை கட்டி ஒரு விண்ணூர்தி நிலையம் கட்டுறார். தூத்துக்குடியில இருக்குது, அது போதும். நாங்க யாரும் கேட்கல வசதி பத்தல, அதுக்கு பல ஆயிரம் கோடியை கட்டி இப்படி ஆடம்பரமா ஊதாரித்தனமா இப்படி மக்கள் காசை வீணடிக்கிறதுக்கு உழைக்கிற மக்கள் உயிர் தேவையா இருக்கிற உணவு அந்த பண்டத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா? குடிச்சு சாகிற விஷம் சாராயத்தை பாதுகாக்க நீ சாராய கிடங்கு எப்படி கட்டி வச்சிருக்க? டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார, ஏன்னா ஏசியில இல்லைன்னா பிராண்டி கோச்சுக்கிறோம்ல. வீரன் ஒருத்தன் உள்ள இருக்கான், அவன் கோச்சுப்பான்ல.